புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆளுநர் முதலமைச்சர் முன்னிலையில் தங்களுக்கான எந்த திட்டத்தையும் அரசு நிறைவேற்றவில்லை என மாற்றுத்திறனாளிகள் கூச்சலிட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், மாற்றுத்திறனாளிகள் கூச்சத்தால் அங்கு என்ன சூழல் நிலவி வருகிறது, விவரம் என்ன? நிச்சயமாக தனலட்சுமி. அதாவது புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படும். மேலும் அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளி விழா இன்று தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதற்கான வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது இந்த விழாவில் நடைபெற இருந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய வேலாயுதம் என்ற மாற்றுத்திறனாளி ஒருவர், அரசு ஆண்டுதோறும் இந்த மாற்றுத்திறனாளிகளை நடத்தி வருகிறது. ஆனால் எங்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டத்தையும் அரசு முறையாக செயல்படுத்துவதில்லை. குறிப்பாக கடன் வசதி உள்ளிட்ட அரசு வேலையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட எந்த திட்டத்தையும் அரசு உரிய சரியாக செயல்படுத்தவில்லை என மேடையிலேயே ஆளுநர் மற்றும் முதல்வர் அமைச்சர்களை வைத்துக் கொண்டே அவர் அரசை குறை கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழே இருந்த மாற்றுத்திறனாளர் ஒரு பகுதியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேடையில் இது அநாகரிகமாக பேசுவது தவறு, மேடையை விட்டு இறங்குங்கள் என்று அவர்கள் கூச்சலிட்டனர். அப்போது வேலாயுதத்துக்கு ஆதரவாக இன்னொரு தரப்பினர், அவர் சரியாக தான் பேசுகிறார், எதற்காக அவரை நீங்கள் கீழே இறங்க சொல்லுங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் இந்த இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அங்கு அமர செய்தனர். அரசு விழா ஒன்றில் முதலமைச்சர் ஆளுநர் முன்னிலேயே மாற்றுத்திறனாளிகளை ஒருவர் அரசை குறை கூறியும் அதற்கு ஒரு சிலர் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததும் அவர்களுக்குள்ளே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அப்பகுதியில் அந்த நிகழ்ச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.